நல்ல க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரி சப்பாத்திக்கு அருமையான பீஸ் மசாலா இப்படி செஞ்சு பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேருங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நல்ல பழமான தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. அந்த தக்காளியை நல்லா கேரட் துருவுறதுல துருவுனிங்கன்னா தோல் தனியாக அந்த பல்ப் தனியாக வந்துடும். அதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் செந்தூர் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நல்லா பச்சை பட்டாணியை சேருங்க. ஒரு 8 முந்திரி எடுத்து பாலில் நல்லா ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சி சேர்த்துங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி. இறக்கும் போது 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா அப்படியே சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இந்த